வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான இந்த சுரக்காய் பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையானங்கிறதையும் காமிச்சிடுறேன். நான் வந்து சுரக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு சுரக்காய், இது கூட பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப் வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு இது கூட 2 பூண்டு, இது கூட 2 பல்லு பூண்டு இது கூடயே சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நான் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். மிக்சியில் நான் 1/4 கப் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் வந்து தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு சுரக்காய் இது எல்லாமே குக்கர்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா கடையிற மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நான் இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் இதை மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் இருக்க அந்த பருப்பை எல்லாத்தையும் நான் இதுலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம இதுலேயும் கொஞ்சமாக மிக்சியை உள்ளே இருக்க தேங்காயெல்லாம் இது பண்ணுறதுக்கு தண்ணியை ஊற்றி நிறையா ஊற்றிடாதீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. நமக்கு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக நெய் மெல்ட் ஆனதும் அது கூட ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், அது கூட நம்ம ஒரே ஒரு மோர் மிளகாய் அதை கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம தாளிப்பில் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சுரக்காய் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து சூடான சாதத்து கூட கொஞ்சம் நெய் விட்டு இந்த கூட்டை போட்டுட்டு சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் வடுமாங்காய் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.